AK Worldwide in budget series. இந்த budget seriesல தான் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பட்ஜெட்ல எக்கச்சக்கமான கன்ஃபியூஸ் இருந்திருக்கும். எதை பர்ச்சேஸ் பண்றது, என்னத்தை பர்ச்சேஸ் பண்றது, எப்படி நம்ம புது வருஷத்துல இந்த பட்ஜெட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்றது. இந்த வருஷத்துல வந்து எண்ட்ல நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் எண்ட்ல இருக்கிறதுனால புது வருஷத்துக்கு நம்ம போக போறோம். அதனால நிறைய பேர் புதுசா வாங்கணும்னு ஆசைப்படுற இந்த பட்ஜெட்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸோட எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஸ்மார்ட் போன். இந்த பட்ஜெட் என்ன பட்ஜெட் கேட்டீங்கன்னா அண்டர் 20K. அண்டர் 20Kல பெஸ்ட் ஸ்மார்ட் போன் எது அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிராண்ட்ல இருந்தும் ஒவ்வொரு பிராண்ட்ல டாப்பான ஸ்மார்ட் போன்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது எந்தெந்த போன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபினிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 40 Pro 5G. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 720 கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு உருப்படியான கேமரா 108 MP கேமரா. மற்ற ரெண்டு கேமரா 22 MP. அதை வந்து தேவையில்லாத அதை ஒதுக்கிடுங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP. அது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி. டிஸ்பிளே வந்து கொஞ்சம் நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன நீங்கள் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து என்ன கேட்டிங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் மெகா சார்ஜ், அதாவது இந்த ஃபோனில் தான் பட்ஜெட் செக்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கேஸை நீங்கள் வாங்கி போட்டால் ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கும். அதுக்கப்புறம் ஹேலோ லைட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அதாவது இன்ஃபினிக்ஸ் நோட் ப்ரோ 5Gக்காக இவங்க சாஃப்ட்வேரை கொஞ்சம் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இதுல வந்து என்னென்ன மெயினா ப்ராசஸா பார்க்கப்படுகிறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்னென்ன கான்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு குயிக்கா போய்க்கலாம். இதுல வந்து பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம குட் டிஸ்பிளே வந்து குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதனால இதுல என்ன டிஸ்பிளே இருந்துச்சுன்றது தெரிஞ்சுங்க. இதுல டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா இவங்களோட முந்திரி ஜென்ரேஷனோட நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து இந்த பெருசா பேசப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கேமராவில் வந்து ஒரு ஆரோ லைட்டு, அது மட்டும் இல்லாம RGB கலர்ல கொடுத்துருந்தா அந்த ஹேலோ லைட்டிங் அது சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீக்கெண்ட் லெதர் டிசைன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து கான்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து அல்ட்ரா வைடு கேமரா கிடையாது. இந்த பட்ஜெட்ல எல்லாருமே அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. ஆனா இதுல ஒரு அல்ட்ரா வைடு கேமரா கிடையாது. இதை தாண்டி இதுக்கு அடுத்தபடியே காம்படிட்டிவ்ல இந்த போன்ஸுக்கு காம்படிட்டிவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எனக்கு இன்ஃபினிக்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு நல்லா தெரிஞ்ச பிராண்டாக வேணும்னு கேட்டிங்கன்னா ஓப்போவில் இருக்குது. ஓப்போவில் அண்டர் 20,000 என்ன ஃபோன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓப்போ A79 5G இந்த ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதை இன்ஃபினிக்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இதில் ப்ராசஸாக என்ன பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா பிரைமரி கேமரா நல்ல ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கும். அந்த பிரைமரி கேமரா என்ன கொடுத்துருந்தாங்கன்றத தெரிஞ்சுங்க. இதில் கொடுத்துருக்கிற கேமராவை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைமரி கேமரா 50 MP பிரைமரி ஷூட்டர் சூப்பராகவே எடுத்து கொடுத்துருக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல அப்படின்றது தெரிஞ்சுங்க. போட்டோஸ்லாம் அந்த அளவுக்கு நல்ல கலர் பஞ்சியா தெரியும். வைப்ரண்ட் கலர் எதிர்பார்க்குறவங்க இந்த போன்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 33 வாட் ஸ்பாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பஞ்ச் ஹோல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல கான்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் தாண்டி கான்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்கிற ப்ராசஸருக்கு பிரைஸ் கொஞ்சம் அதிகம் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து கொடுத்த ப்ராசஸரை தாண்டி பிரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். MediaTek Dimensity 620க்கு இவங்க வந்து பண்ணியிருக்கிற பிரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். இந்த பிரைஸ்க்கு வந்து இவங்க என்ன பிரைஸ் பண்ணியிருந்தாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த பிரைஸை நம்ம செக்மெண்ட்ல பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்க பிரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையன்றதையும் நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிசைன் ஃபீல்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி தோணும். செல்ஃபி கேமரா வந்து அந்த அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து நிறையவே பெரு இன்ஸ்டால்டு ஆப்ஸ், அதாவது இதுல வந்து நிறையவே வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துருக்காங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த போனை நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றது நீங்க கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த போன் வந்து என்ன விலைக்கு போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 15,839 ரூபாய் அமேசான்ல சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருப்பேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற போன் கேட்டீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரீமியம் பிராண்ட்ல இருந்து வேணும், பிரீமியமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா OnePlus தரப்புல இருந்து Nord 4 CE Lite, Nord CE4 Lite இந்த போனை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த போன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து நல்ல போனா இருக்கு கேட்டீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் நல்ல போன் தான். இதோட வெயிட் ஆனா கொஞ்சம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 191 கிராம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து ஸ்லிம்மா கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்க. 8.1 மில்லிமீட்டர் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. IP54 ரேட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பெருசா பேசப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா டிசைன் கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் போனை மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா டிசைன் நல்லா இருக்கும், ஸ்டைலிஷ் டிசைனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டே
லைட்ல போட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். பேட்டரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு மீடியா சென்ட்ரிக்கான போன். இது மீடியா சென்ட்ரிக்கான போன்றதால டிஸ்பிளே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான் போட்டிருப்பாங்க. அந்த ப்ராசஸர் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இது ஓல்டு ப்ராசஸர் தான் அப்படின்றதுனால ஸ்னாப்டிராகன் 695 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்டிராகன் 695 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 695ன்றது ஒர்த்தான ப்ராசஸரான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஓல்டு ப்ராசஸர். உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வேணும்னா இந்த ப்ராசஸரை நீங்கள் கண்டுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்னன்னு கேட்டிங்கன்னா லோ லைட், அதாவது உங்களுக்கு லைட் கண்டிஷன் சரி இல்லை, டே லைட் இல்லாமல் அதாவது க்ளௌடியாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்கிற இந்த ஃபோன் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ஒன் பிளஸ் தரப்புலேருந்து வேணும்னா இந்த செக்மெண்ட்ல இதுதான் ஒரு போனா இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. இது என்ன பிரைஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது கேட்டீங்கன்னா இந்த போனை பொறுத்த வரைக்கும் OnePlus Nord CE4 லைட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 18,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 18,000 ரூபாய்க்கு இந்த போன் நீங்க வேணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது மூலமா பர்ச்சேஸ் பண்ணீங்க. அடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல போனா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவோ தரப்புல இருந்து விவோ T3 5Gன்னு ஒரு போன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணிருப்பாங்க. இதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 7200 சிப்செட் கொடுத்திருக்காங்க. அதனால இது வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றக்கூடிய போனா இருக்கு. இது பாத்தீங்கன்னா டிசைன்ஸும் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து குட் பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா 5000 mAh கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் இது வரைக்கும் நம்ம பார்த்த போன்ல இது ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் 2 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தான் இதுல வந்து வரும். அது மட்டும் இல்லாம இது வந்து கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு 14ஓட வந்திருக்கு. 15 16 மட்டும் தான் வரும். அது மட்டும் இல்லாம 16 இன்னும் கொஞ்சம் நாள் வந்துடும், அதோட முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இதுலயும் வந்து நிறையவே வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம இது பார்க்க போற விஷயம் போன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்து 13 5G. ரியல்மி 13 5G பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேட்டரி பேக்கப் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோ அவுட்புட் நல்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டீசென்டான டே லைட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குல்ல. இந்த பேட்டரி பேக்கப்ல என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து இதோட கான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து AMOLED டிஸ்பிளே கிடையாது, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த பட்ஜெட்ல வந்து இவங்க LCD தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இவங்களுக்கு காம்படிட்டா இருக்கிறவங்க சில பிராண்டு LCD தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 6300 தான் கொடுத்துருக்காங்க. 6300 கொடுத்தா இவங்க என்ன பிரைஸ்க்கு வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு வந்து இவங்க 6300 கொடுக்குறாங்கன்றது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தான் வாங்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி 14 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த பிரைஸ்க்கே வந்து 20,860 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கரண்டா இருக்கு ரியல்மி 13 plus 5G. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்து எக்கச்சக்க போன்ஸ் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓல்டு போனா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரியல்மி 12 plus போயிடுறது நல்லது. 12 பிரைஸ் போனீங்கன்னு வச்சுங்களா 13ஓட இது வந்து கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அதனால வந்து இது வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். 13ஓட இதுக்கு முன்னாடி பார்த்தா 13ஓட இது வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும். அதனால வந்து இது வந்து நீங்க அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். 13 5G நம்ம சொல்லியிருந்தோம் ரியல்மி 13 5G. அது என்ன பிரைஸ்க்கு வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 16,679 ரூபா அப்படின்ற பிரைஸ்க்கு அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போறது ரியல்மி 12 Plus பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி 12 Plus 13 கம்பேர் பண்ணக்குள்ள ரியல்மி 12 Plus கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. டிசைன் பார்க்கல சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வந்து டிஸ்பிளேவும் நல்லா கொடுத்திருந்தாங்க, ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருந்தாங்க, லாங் லாஸ்டிங் பேட்டரி லைஃப் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட் கிடையாது, மேக்ரோ கிடையாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சீங்க. அது மட்டும் இல்லாம இதுலயே பெரிய இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் எல்லாம் கொடுத்து லோட் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரியல்மி தரப்புல இருந்து நான் ஒரு கேமிங் போன் எதிர்பார்க்கிறேன் இந்த செக்மெண்ட்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்து ரியல்மி நார்சோ 70 டர்போ இருக்கு. ரியல்மி
Realme Narzo 70 Turbo, one of the best gaming experience phone. இதுல வந்து IP65 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அது மட்டும் இல்லாம 120 Hz ரெஸ்பான்ஸ் ரேட்டோட AMOLED டிஸ்ப்ளே இருக்கு. இதெல்லாம் ப்ராசஸா பார்க்க அப்படினா அதுக்கு அப்புறம் டீசென்ட்டான டேலைட் கேமரா இருக்கும். அதுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுலயும் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் பெரி இன்ஸ்டால்ட் ஆப் இருக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம கேமரா வந்து லோ லைட்ல கொஞ்சம் சுமாரா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இது வந்து மெயினா கேமிங் ஃபோக்கஸ் பண்ண போன்ன்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மில இன்னொரு போன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மிட்ரேஜ்ல ஒரு கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய போன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா Realme Narzo 70 Pro. Realme Narzo 70 Pro பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த பட்ஜெட்டுக்கான பெஸ்ட் போன் கூட சொல்லலாம். Realme தரப்புல இருந்து பர்ச்சேஸ் பண்றவங்க என்ன பொறுத்தவரை கேமிங் சென்ட்ரிக்கா இருந்தா Realme Narzo 70 Turbo போயிடுங்க. அப்படி இல்ல எனக்கு வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸா வேணும்னா இந்த போனை நீங்க போயிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க கொடுக்குற பட்ஜெட்டுக்கு இந்த 18,850 ரூபாய்க்கு இவங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 70 Proல பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வைப்ரண்ட் டிஸ்பிளே இருக்கு. டீசென்ட்டான கேமரா செட்டப் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா ஸ்லிப்பரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கையில இருந்து வலிக்கிட்டு போற மாதிரியான டிசைன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு கிரிப்பான டிசைன் இருக்காது. அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டீங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நான் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பர்ஃபார்மன்ஸ்க்காக இவங்க என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த Realme Narzo 70 Pro பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7050 கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸா இருக்கும். Realme Narzo 70 Pro இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இது Realme தரப்புல இருந்து தான் எனக்கு வேணும். Realme UI பிடிக்கும், Realmeக்காக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை எடுத்துங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 50 MP Sony IMX 890 கேமரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ராசஸா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா Realme தரப்பு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு Realmeலாம் வேண்டாம், எனக்கு வந்து நல்ல பிராண்டா வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க Samsung பக்கம் போயிடுங்க. Samsung தரப்புல இருந்து என்னென்ன போன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா Samsung தரப்புல இருந்து Samsung Galaxy F55 ஒரு போன் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜான போன். இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிசைன்ஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதுல வந்து ஆரஞ்சு கலர் மட்டும் வாங்குனீங்கன்னா நல்லா வைப்ரண்டா இருக்கும். அது மாதிரி டிஸ்ப்ளே நல்லாவே கொடுத்திருப்பாங்க. கேமரா வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல Samsung தரப்புல இருந்து கொஞ்சம் தரமா செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க Samsung தரப்புல இருந்து பஞ்ச் ஹோல்ன்றது கொஞ்சம் அரிதான விஷயம் தான் பட்ஜெட் செக்மெண்ட்ல அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா சார்ஜர்லாம் கிடையாது. நீங்க எக்ஸ்ட்ரா வந்து இந்த போன் பர்ச்சேஸ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1000-1500 ரூபாய் நான் செலவு பண்ண ரெடியா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து 22,000 இருந்துச்சுன்னா இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல சார்ஜர் கிடையாது. இல்லாட்டி நான் பழைய சார்ஜர் வச்சிருக்கேன் யூஸ் பண்ணிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே, அவங்களுக்கு இந்த போன் கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு இந்த போன் 19,349 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா எனக்கு இன்னும் கொஞ்சம் Samsung தரப்புல இருந்து இன்னொரு போன் வேணும் அப்படின்றதுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா Samsung தரப்புல இருந்து இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கம்மியா, இதுக்கு முன்னாடி F55 பார்த்தா அதை விட பிரைஸ் கம்மியா உங்களுக்கு போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தான் இந்த போன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே எல்லாம் கிடையாது, வாட்டர் டாப் டிஸ்பிளே தான். அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா டிசைன் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனா பிரைஸ் வந்து இது அதோட கொஞ்சம் கம்மி. இதுலயும் வந்து 18,999 ரூபா. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 20,000 ரூபாய்க்கு வந்துடும். ஏன் இது 20,000 ரூபாய்க்கு வந்துரும் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதுலயும் சார்ஜர் கிடையாது. நீங்க சார்ஜர்லாம் தனியா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேல வந்துரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல பெருசா என்ன பேசப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா 6 இயர்ஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும். அதாவது Android 20 வரைக்கும் இந்த போன் Android 14 வந்திருக்கு, Android 20 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான். ஆனா வந்து இந்த டிசைன்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. கொஞ்சம் பஞ்சுவல் டிசைனோட கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சாம்சங்கோட இந்த போன் 6 வருஷம் எனக்கு அப்டேட் வேணும், லாங் லைஃபா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வாங்கி கொடுங்க. ஆனா பஞ்சுவல் டிசைன் தான், அது கொஞ்சம் எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு Samsung தரப்புல இருந்து. இந்த வாரம் அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா IQ தரப்புல இருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போன் கூட சொல்லலாம். IQ தரப்புல இருந்து IQல இருந்து ஒரே போன் தான், அது இந்த போன் தான் Z9s. இந்த போன்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிசைன் சூப்பரா இருக்கும். டிஸ்பிளே வந்து பயங்கரமா கொடுத்திருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து MediaTek Dimensity 7300 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கான்ஸ் இல்லையா, இதுல இவ்வளவு கொடுத்திருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் கான்ஸ் இருக்கு. இதுலயும் என்ன கான்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேமரா வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அது
மட்டும் இல்லாமல் கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு இது ஓவராலாக கேமரா எனக்கு பரவாயில்ல, ஆவரேஜாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ஃபோன்னா இந்த ஃபோன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் வந்து லாட் ஆஃப் ஆப்பை வந்து லோட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க. இது வந்து என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா Z9 வந்து Z9S அப்படின்றது 19,990 கரெக்டாக 20,000 இருந்தால் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து மோட்டோ தரப்புலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோ தரப்புலேருந்து ஒரு G85 ஒரு ஃபோன் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்ல. கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா 18,798 ரூபா. இந்த ஃபோன் ஆஃப்லைன்லையும் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஃபோன், எக்ஸலன்ட் டிசைனு, கர்வ்டு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா வந்து கண்ணாப்லாம் கேமரா கிடையாது, ரெண்டு கேமராவும் தரமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா ஐபி ரேட்டிங் கிடையாது. ஐபி ரேட்டிங் வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த ஐபி ரேட்டிங் இருக்காது. பர்ஃபார்மன்ஸ்க்காக இதுல என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த இதுல வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து மோட்டோ வந்து நல்லாவே ஓரளவுக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மோட்டோ வந்து கேமராவும் நல்லா கொடுத்துருக்காங்க. அது மூலம் கேமரா பொறுத்தவரைக்கும் 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் கேமரா 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தரமான இதுதான். அதனால இந்த ஃபோன் மோட்டோ தரப்புலேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்பெஷல் ஃபோன் ஒன்று சொல்ல போகிறேன். ஸ்பெஷல் ஃபோனை கடைசி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்மி தரப்புலேருந்து வேணும்னு கேட்டிங்கன்னா ரெட்மி நோட் 14 இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபோன் இருக்குது. இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா AMOLED டிஸ்பிளே நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து நல்லாவே இருக்கும். OIS இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டரி லைஃப் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால்டு ஆப் இருக்கும், நிறைய ஆப் இருக்கும். அதுக்கப்புறம் தெர்மல் கொஞ்சம் இருக்குது. தெர்மல் இஷ்யூனா ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2100 பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MP சோனி லிட்டியா கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, ரெண்டு பெரிய கேமரா. ஒரு 2 MP வந்து தேவையில்லாத கேமரா, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க தேவையில்ல. இந்த Xiaomi ரெட்மி இந்த பிராண்ட் தரப்புலேருந்து இந்த ஃபோன் ஒன்று பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கும். நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணால் இந்த பிராண்ட்லேருந்து நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணீங்க. அடுத்ததாக பார்க்க போனால் போக்கோலேருந்து எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா போக்கோ X6 5G ஃபோன் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து போக்கோ தரப்புல இந்த போர்டு இஷ்யூ வரும்னு சொல்லுவாங்க. அந்த போர்டு இஷ்யூ எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம யோசிச்சு பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து டீசெண்டாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் கேமராவிலே வந்து சில பஞ்சாயத்துலாம் இருக்கு. அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு போக்கோ தரப்புலேருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்கிக்கிங்க. போக்கோ X6 பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரைஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 18,390 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ஃபோன். இந்த ஸ்பெஷல் ஃபோன் கேட்டிங்கன்னா மோட்டோரோலா Edge 50 Neo. மோட்டோரோலா Edge 50 Neo இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட வந்து 25,000 பட்ஜெட்லையும் வரும், 20,000 பட்ஜெட்லையும் வரும். அப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்லாம் போக இந்த ஃபோன் வந்து 20,000 பட்ஜெட்டில் வந்துடும். இது வந்து காம்பேக்ட் ஃபோனு, டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க, 3x ஆக்டிவ் ஜூமோட, க்ளீன் OS இருக்கும். எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இல்லாமல் நம்ம க்ளீனாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ண இந்த ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆனால் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க 3. அது ரொம்பவே பழைய கொரில்லா கிளாஸாக தான் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து ஆஃபர்லாம் போக அண்டர் 20,000 கீழே சில சமயத்தில் வந்துட்டு இருக்கு. அந்த டைட்டில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஃபோன் ஒர்த்தா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஓவராலா எந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்லாம் போக மோட்டோ Edge 50 Neo கிடைச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 5 வருஷம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. எல்லாமே கொடுத்து இந்த ஃபோன்ஸ் ஒரு நல்ல ஃபோனா இருக்கு. இப்போதைக்கு வந்திருக்கிற அண்டர் 20K பர்ச்சேஸ் பண்ற ஃபோன்ஸ் இதுதான். இதுல உங்களுக்கு எந்த ஃபோன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கிறது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல இந்த வீடியோல சொல்ற எல்லா ஃபோன்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. Thanks for watching.